பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். வெங்கடாபுரத்துல ஜெகநாதம் கோட்டையா அப்படிங்கிற வட்டி வியாபாரிங்க இருந்தாங்க. அவங்க அந்த ஊர்ல இருக்கிற கூலி வேலை செய்யறவங்க விவசாயிங்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து சக்கர வட்டி போட்டு பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா அவங்களோட சொத்து, வீடு, வாசல், வயலு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரு பெரிய மனுஷங்களா இருந்து அந்த ஊரு ஜனங்களை ஆட்டி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரு பெரிய மனுஷனான சிம்மாசலம் ஐயா இப்படி ஒரு நாள் ஜெகநாதம் சேஷையாவுக்கு கொடுத்த பணத்தை வசூல் பண்றதுக்காக அவனோட வீட்டுக்கு போனாரு. அவங்க வீட்ல சேஷையா அவங்க பொண்ணான சாந்தி 2 பேரும் இருந்தாங்க. சேஷையா, நீ என்கிட்ட வாங்கின பணத்தை வட்டி முதலுமா கொடு, நான் உன்னோட வீட நானே எடுத்துக்க போறேன் பாரு. ஐயோ ஐயா, இந்த தடவை விளைச்சல் நல்லா விளையலுங்க ஐயா, அதனால தாங்க ஐயா உங்க கடத்தை திருப்பி கொடுக்க முடியல. கொஞ்சம் நாள் டைம் கொடுத்தா சீக்கிரமா திருப்பி கொடுத்துடுறேங்க ஐயா. உனக்கு இவ்வளவு நாள் டைம் கொடுத்ததே ரொம்ப பெருசு. நீ இனிமே என்கிட்ட டைம் கேட்காத. இங்க பாரு, ஒண்ணு என்னோட கடத்தை திருப்பி கொடு, இல்லையா இந்த வீட்டை எனக்கு எழுதி கொடு. ஐயா, இப்பத்துக்கு இப்பவே பணத்தை திருப்பி கொடு அப்படின்னா நாங்க எங்கிருந்து கொடுப்போங்க ஐயா? தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க ஐயா. உங்களுக்கு கருணை காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் கடவுள் இல்ல, நான் வட்டி வியாபாரி. ஐயா, இந்த பொண்ணு அம்மா இல்லாத பொண்ணு ஐயா. இப்போ வீடும் இல்லனா இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் எங்க ஐயா போவேன்? நீங்க கொஞ்சம் எங்களுக்கு கருணை காட்டுங்க ஐயா. அதெல்லாம் முடியாது. நீ என்கிட்ட காசை வாங்கும் போதே இந்த வீட்டு பத்திரத்தை, வயலோட பத்திரத்தை சைன் போட்டு என்கிட்ட கொடுத்துருக்க. இது எல்லாமே இப்போ என் பேர்ல இருக்கு. நீங்க 2 பேரும் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சாந்தி சேஷையா எவ்வளவுதான் கேட்டுக்கிட்டாலும் அவன் ஒத்துக்கல. அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அப்பாவையும் பொண்ணையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வீட்டை காலி பண்ண வச்சான். இப்படி சேஷையா சாந்தி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. மறுபக்கம் கோட்டையா பால் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற கிருஷ்ணய்யா கிட்ட ஆசை வசூலி பண்ண கிளம்பிக்கிட்டு இருந்தான். கிருஷ்ணய்யா கொஞ்சோண்டு மாடங்களை வச்சுக்கிட்டு பால் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் பொண்ணு எல்லா கணக்கு வழக்குங்களை பாத்துக்கிட்டு இருந்தா சீதா. கோட்டைய வந்து, ஏமா உங்க அப்பா எங்க? உங்க அப்பாவை கூப்பிடு. எங்க அப்பா பால் கறந்துகிட்டு இருக்காரு, இருங்கய்யா கூப்பிடுறேன் அப்படின்னு சீதா போய் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தா. கோட்டையாவை பார்த்த உடனே கிருஷ்ணய்யா ரொம்பவே பயந்துட்டான். ஐயா வணக்கங்க ஐயா. உன்னோட வணக்கம் எல்லாம் உன் கூடயே வச்சுக்கோ. நீ என்கிட்ட வாங்கின காசுக்கு வட்டி கட்டாம எவ்வளவு நாள் ஆச்சு. இப்போ வட்டியோட அசலும் வட்டியா சேர்ந்து வந்திருக்கு. இன்னைக்கு நீ என்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் மொத்தமா கொடுக்கணும், அதுக்குதான் வந்திருக்கேன். ஐயா, என் பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சுங்க ஐயா. அதுக்குதான் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பணம் எல்லாம் கொஞ்சம் செலவாயிடுச்சுங்க ஐயா. அதனால வட்டிய உங்களுக்கு நேரத்துக்கு சரியா கொடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க ஐயா. கூடிய சீக்கிரத்திலேயே எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன். அதெல்லாம் முடியாது. நீ இப்பத்துக்கு இப்பவே என்கிட்ட வாங்கின பணத்தெல்லாம் கொடுத்துரு, இல்லனா உன் மாட்டு கொட்டாயில இருக்கிற மாடுங்களெல்லாம் நான் என் கூட கூட்டிட்டு போயிடுவேன். ஐயா, அப்படி மட்டும் செய்யாதீங்க ஐயா. என் பொண்டாட்டிக்கு இப்பவே உடம்புக்கு ரொம்ப முடியாம இருக்குங்க ஐயா. நாங்க எல்லாரும் இந்த மாடுங்களை நம்பிதான் இருக்கோங்க ஐயா. நீங்க இந்த மாடுங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் கதி இல்லங்க ஐயா. ஆமாங்க ஐயா, இந்த மாடுங்க குடுக்கற பாலை நம்பிதான் எங்க அம்மாவுக்கு நாங்க வைத்தியம் பாத்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லனா எங்க அம்மாவை நாங்க உயிரோடையே பார்க்க முடியாது. தயவு செஞ்சு இது ஒரு தடவை கருணை காட்டுங்க ஐயா. இந்த நீலி கண்ணீருக்கெல்லாம் என்கிட்ட வழி இல்ல. ஒண்ணு என்னோட கடனை தீத்துருங்க, இல்லையா மாடுங்களை நான் என் கூட கூட்டிட்டு போறேன். சீதா நடுவுல வந்து, ஐயா இது ஒரு தடவை எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. தயவு செஞ்சு கூடிய சீக்கிரம் உங்க பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துறோங்க ஐயா. இவ்வளவு நாளா உங்க அப்பா என்கிட்ட நேரத்தை கேட்டுக்கிட்டு இருந்தா, இப்போ நீ கேட்டுக்கிட்டு இருக்க. உங்களுக்கு எல்லாம் நான் மாத்தி மாத்தி டைம கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் எப்ப பொழைக்கிறது? என்னால முடியாது அப்படின்னு கோட்டையா மாட்டு கொட்டையில இருக்கிற மாடுங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டான். அதே நாள் சாயங்காலம் கோட்டையா ஜெகநாதம் 2 பேரும் சந்திச்சு இப்படி பேசிக்கிட்டாங்க. என்ன கோட்டையா, அந்த கிருஷ்ணகிட்ட நீ இருக்கிற மாடெல்லாம் இழுத்துக்கிட்டு வந்துட்டியா? அவங்க பால் கறக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? நான் மாடுங்களை மட்டும் தான் தூக்கிட்டு வந்தேன். ஆனா நீ என்ன பண்ண? அந்த சேஷைய வீட்டுக்கு போய் வீட்டையே பூட்டு போட்டுட்டியா? பாவம் இல்லையா அவங்க? யாரு என்னன்னா எனக்கு என்ன? எனக்கு சேர வேண்டிய பணம் எனக்கு வந்துதானே ஆகணும். நான் செஞ்சது கூட அதே தானே. உனக்கு நியாயம், என்னோட பாக்கிய நான் வசூல் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சான். அவனுக்கு ஏத்த மாதிரி கோட்டையாவும் சிரிச்சான்.
நம்ம கிட்ட ஜனங்க கடன் வாங்கினா அவங்களோட வாழ்க்கையே நாசமான மாதிரி தான். அத தெரியாம பைத்தியக்கார ஜனங்க போயும் போயும் நம்ம கிட்ட பணத்தை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சாங்க. இப்படி நாட்கள் போச்சு. ஒரு நாள் கோட்டையா வீட்டு முன்னாடி சாந்தி சுத்திக்கிட்டு இருந்தா. அங்க வந்த சீதா கூட சாந்திய பார்த்தா. சாந்திய பார்த்த சீதா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு அங்கிருந்து 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. ஒரு நாள் சீதா சாந்தி ஒரு மரத்துக்கடியில சந்திச்சுக்கிட்டாங்க. ஏ சாந்தி, நேத்து நைட்டு நீ கோட்டைய வீட்டுக்கிட்ட இருந்தியே, அந்த நேரத்துல அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் வந்தது இருக்கட்டும், அந்த நேரத்துல நீ எதுக்காக வந்த அப்படின்னு அவளும் கேட்டா. சாந்தி, கோட்டையனால எங்க வீட்ல பால் பண்ணைய மூடிட்டோம். எங்க அம்மாவுக்கு முதல்லயே உடம்புக்கு முடியல. எங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக பணம் இல்லாததுனால எங்க அம்மா எங்க கை தவறிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த கோட்டையாவ சும்மா விடக்கூடாதுன்னு அவன் வீட்ல ஏதாவது திருடுறதுக்காக தான் நாங்க வந்தேன். ஆமா சீதா, எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிச்சு. நானும் அந்த வேலையா தான் ஜெகநாதம் வீட்டுக்கிட்ட வந்திருந்தேன். நான் வந்த நேரத்துல அங்க அதிகமா ஜனங்க இருந்ததுனால திரும்பி வந்துட்டேன். அப்பதான் உன்னை பார்த்தேன். அப்போ நீயும் திருடுறதுக்காக தான் வந்தியா? எதுக்காக? ஜெகநாதம் எங்க அப்பாவுக்கு பணம் கொடுத்திருந்தாரு. அந்த பணத்தை கேட்க வந்து எங்க வீட்டை ஜப்தி பண்ணிட்டாங்க. அந்த கவலையிலேயே எங்க அப்பா இறந்துட்டாரு. கோட்டையா ஜெகநாதனால எவ்வளோ பேரு அவங்களோட வாழ்க்கைய இழந்துட்டு நிக்கிறாங்க. அதனாலதான் ஜெகநாதம் வீட்ல திருடி அந்த பணத்துல மத்த கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணலான்னு நினைச்சேன். நானும் நீ யோசிச்ச மாதிரி தான் யோசிச்சேன். நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். அதனால நம்ம என்ன செஞ்சாலும் சேர்ந்தே செய்யலாம். சரி, அப்போ நம்ம 2 பேரும் உக்காந்து நல்லா பேசி முடிவெடுக்கலாம். இல்லனா நேத்து நீ என்னையும் நான் உன்னையும் பார்த்த மாதிரி மத்தவங்க யாராவது நம்மள பார்த்தாங்கன்னா அப்புறம் கண்டுபிடிச்சி பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால நம்ம யோசிச்சு முடிவெடுக்கலாம். ஆமா, அதுக்குதான் என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. நம்ம 2 பேரும் நம்ம வேஷத்தை மாத்திக்கிட்டு திருடலாம். நம்ம திருட்டுத்தனம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க திரும்பி நம்ம ஊரு ஜனங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கவே பயப்படணும். அந்த மாதிரி அவங்களுக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு எப்படி திருடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அவங்க 2 பேரும் மூஞ்சிக்கு முக்காட போட்டுக்கிட்டு திட்டம் போட்டு கோட்டையா வீட்டுக்கு போய் அவன் காட்ரேஜ்ல இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு வந்தாங்க. மறுநாள் கோட்டையா பஞ்சாயத்தை கூட்டி லபோ திபோன்னு கத்த ஆரம்பிச்சா. அந்த கூட்டத்துக்கு சாந்தி சீதாவும் வந்திருந்தாங்க. ஐயா, சிம்மாசலம் ஐயா, நேத்து நைட்டு என் வீட்டுக்கு திருடங்க வந்து என் பீர்வால இருக்கிற பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க தான் எனக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி செய்யணும். நான் கஷ்டப்பட்டு நைட்டு பகலுன்னு உழைச்ச காசெல்லாம் இப்படி திருடங்க வாய்க்குள்ள போயிடுச்சு. என்னது, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சியா? ஊரு ஜனங்களோட வயிற்றெரிச்சல் பணம் அது, அவங்களோட வேர்வை பணம் அது. என்னங்கய்யா அப்படி சொல்றீங்க? என்னோட இது வட்டி வியாபாரம் இல்லையா? என்னோட வட்டி பணத்தை நான் இப்படி வசூல் பண்ணலன்னா எப்படிங்கய்யா? சரி சரி, உனக்கு யாரு மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்லங்கய்யா, எனக்கு உண்மையிலேயே தெரியாது. ஆனா திருடங்க போகும்போது ஒரு கடுதாசியை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, அதுல என்ன எழுதிருக்காங்கன்னு நீங்களே படிங்க. இதுல எழுதிருக்கிறத என்னால படிக்க முடியாது. நீங்களே யாருகிட்டயாவது கொடுத்து படிக்க வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருந்த ராமையாவை படிக்க சொன்னாங்க. ராமையா சத்தமா படிக்க ஆரம்பிச்சான். ஐயா, ஜனங்களோட ரத்தத்தை பிழிஞ்சி சம்பாதிச்சிருக்கிற உன்னோட காசை நாங்க எடுத்துட்டு போறோம். இப்ப கூட நீ மாறவே இல்ல அப்படின்னா உன்னோட உயிரை எடுக்கிறதுல நாங்க யோசிக்க மாட்டோம். இதுக்கப்புறம் கூட நீ மாறல அப்படின்னா உன்னோட உயிரை எடுக்கிறதுக்கு நாங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டோம். இப்படிதாங்க ஐயா எழுதியிருக்கு. என்னோட வியாபாரத்தை நான் செஞ்சா என்ன சாகடிக்கிறேன் அப்படின்னு பயப்பட வைக்கிறாங்க. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஆமாம்பா, நேத்து நைட்டு வந்து யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு போனவங்களுக்கு நைட்டோட நைட்டா வந்து உன்னை சாகடிச்சிட்டு போனா எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கும் தெரியாது. இதுல நாங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்ல. நீ தான் உன்னோட எண்ணத்தை மாத்திக்கணும். எங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு கோட்டையவுக்கு இன்னும் பயத்தை தூண்டினாரு. கோட்டையா, நீ எதுக்குமே பயப்படாத. உனக்கு துணையா நான் இருக்கேன். எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு, நம்ம ஊர் ஜனங்க தான் உன்னோட பணத்தை திருடி இருப்பாங்க அப்படின்னு. நீ எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாத, நான் இருக்க உனக்கு. சரி வா, உனக்கு துணையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி
கோட்டையாவ அங்கிருந்து அவன் கூடயே கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டான். ஜெகநாதனோட வார்த்தையில இருக்கிற பணம் திமிரு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அத அங்கே நின்னுகிட்டு இருந்த சீதா லக்ஷ்மி 2 பேரும் கேட்டாங்க. அப்படியே சீக்கிரம் ஜெகநாதன் வீட்லயும் திருட்டுத்தனம் செய்யணும்னு முடிவெடுத்தாங்க. இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாந்தி சீதா 2 பேரும் ஜெகநாதன் வீட்ல திருடுறதுக்காக போனாங்க. ஒரு காகிதத்தை எழுதி வச்சுட்டு வந்தாங்க. ஜெகநாதனும் பஞ்சாயத்தி கூட்டி சிம்மாசன ஐயா கிட்ட, சிம்மாசன ஐயா, நேத்து நைட்டு என் வீட்லயும் அந்த திருடங்க திருட்டுத்தனம் செஞ்சிருக்காங்க. அந்த திருடங்க திரும்பி போகும்போது எனக்கும் ஒரு காகிதத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த லெட்டரை கூட ராமையா எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். டே ஜெகநாதம், இந்த ஊர்ல மாற்றம் வரணும்னு கோட்டைய வீட்ல முதல்ல திருடணும். ஆனா உனக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் வரல. உன் கையில பணம் இருக்கிற திமிர்ல நீ பஞ்சாயத்துல நீக்கு என்ன பேசின? அதனாலதான் உனக்கும் பாடத்தை படிக்க வைக்கணும்னு உன் வீட்லயும் நாங்க திருட்டுத்தனத்தை செஞ்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் கூட நீங்க 2 பேரும் திருந்தலனா நம்ம ஊரு ஆத்தங்கரையில உங்க 2 பேரையும் வெட்டி போட்டிருப்போம். தலைவரான சிம்மாச்சலம் ஐயா இப்படி சொன்னாரு. இந்த திருடங்க சொன்னதை சாதிக்கிற மாதிரி தான் இருக்காங்க. எங்க கையில எதுவுமே இல்ல. அவங்க சொன்ன மாதிரி நீங்க தான் திருந்தணும். மாறி ஊர் ஜனங்களுக்கு உதவி செஞ்சா சரி. இந்த ஊர் தலைவனா நான் உங்களுக்கு சொல்றது இந்த நல்ல வார்த்தை மட்டும்தான். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. கோட்டையா ஜெகநாதம் அவங்களோட சொத்து பணம் எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள மாற்றம் வந்தது. சீதா சாந்தி அவங்க 2 பேரும் கோட்டையா ஜெகநாதம் வீட்ல இருந்து திருடின பணத்தை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த நாள்ல இருந்து அந்த ஊரு ஜனங்களுக்கு யாரு கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த ஊருக்குள்ள சாந்தி சீதா அப்படிங்கிற திருடங்க யாரு கண்ணுக்கும் அகப்படாம அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தாங்க. சிந்தப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல சீனையா சீத்தம்மா அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவ பேரு சரோஜா. வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் சீத்தம்மா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சீத்தம்மா வீட்டுக்காக எந்த செலவும் பண்றதா இருந்தாலும் முன்னாடி பின்னாடி நல்லா யோசிச்சு சிக்கனமா தான் வீட்டு செலவைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொம்பளை இப்படி செய்யறதுனால ஊரு ஜனங்க எல்லாருமே பிஸ்னாரி சீத்தம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் சீத்தம்மா தான் சிக்கனமா காசை எடுத்து வைக்கிறதுக்கு தான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களோட புருஷனான சீனையா காய்கறி வியாபாரி. ஒவ்வொரு நாளும் கூட நிறைய காய்கறியை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா வீதி வீதியா சுத்தி வித்துக்கிட்டு இருப்பாரு. சீனையா காய்கறி எல்லாம் வித்துட்டு காசை கொண்டு வந்து சீத்தம்மா கையில கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. வீட்டு பொறுப்பு, பொண்ணோட படிப்பு செலவு அப்படின்னு எல்லா பொறுப்பையும் சீத்தம்மா தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சீனையா வெளிய போய் வியாபாரம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு சாயங்காலமா வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிய, சீதா சீதா, ரொம்ப பசி எடுக்குது, சாப்பாடு போடுறீ. ஏங்க, சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வரேங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சரோஜா, வாமா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். சரோஜாவும் சாப்பிடுறதுக்காக அப்பா பக்கத்துல வந்து உக்காந்தா. சீத்தம்மா 2 பேருக்கும் பரிமாறினாங்க. அப்போ சீனையா, சீதா, இது என்ன குழம்புடி இப்படி இருக்கு? நேத்து நைட்டு தொண்டக்காய் குழம்பு வச்சா, வேற யாராவது சாப்பிட்டீங்களா? அதுக்குதான் இன்னைக்கு அதுலயே புளிய கரைச்சு ஊத்தி குழம்பு வச்சிருக்கேன். நைட்டே அந்த குழம்பு சாப்பிட முடியாம தானே நாங்க யாருமே சாப்பிடாம அப்படியே வச்சிட்டோம். இன்னைக்கு அதுலயே கார குழம்பு மாதிரி வச்சிருக்கியே, பயங்கரமானவடி நீ. இந்த குழம்புல சாப்பிட்டு சாப்பிட்டு செத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குன்னு முதலாளி நிறைய காசை சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும். நீங்க சம்பாதிச்சு கொண்டு வர காசுல இத மட்டும் தாங்க செஞ்சு கொடுக்க முடியும். ஏண்டி எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க, நிம்மதியா சாப்பாடு போட மாட்டியா? நானே காய்கறி விக்கிறேன், நல்ல காய்கறி எடுத்து குழம்பு வைக்கலாம்ல. அதுக்குன்னு கொண்டு வர எல்லா காய்கறியிலயும் நம்மளே குழம்பு வச்சு சாப்பிட்டுருதா? இந்த குழம்புல கொஞ்சமாச்சு எண்ணெயை விட்டுருக்கியா? ஏங்க, குழம்புல அதிகமா எண்ணெய் வச்சு சாப்பிட்டா அதுக்கப்புறம் கொழுப்பு சத்து அதிகமாயிடும். அதுக்கப்புறம் அதை குறைக்கிறதுக்காக ஏதேதோ வித்தையெல்லாம் செய்யணும். இப்ப அது நம்மளுக்கு தேவையா? இந்த மாதிரி சிக்கனம் படுத்தி நீ என்னத்தடி சேர்த்து வைக்க போற? ஊருக்குள்ள எல்லா ஜனங்க இப்பவே உன்னை பிஸ்னாரி சீத்தம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. செய்யறவங்களுக்கு தானங்க தெரியும் அந்த கஷ்டம். சும்மா உக்காந்து இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? நம்ம வீட்டு கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும். சொல்றாங்களே, அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? போக போக வீட்டு செலவுங்க, பொண்ணோட படிப்பு செலவு அதிகமாயிட்டே போகுது. பொண்ணு வேற வளர்ந்துகிட்டு இருக்கா. இப்படி அப்படின்னு காசு சேர்க்கலன்னா நாளைக்கு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி அனுப்பி வைப்பீங்க? அது சரிடி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க, நீங்க மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள எல்லாரும் சேர்ந்து என்ன பிஸ்னாரின்னு சொன்னாலும்
நான் மாற மாட்டேன்னா மாற மாட்டேன், அவ்வளவுதான். அப்படி சொல்லி சீதம்மா அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிட்டா. ரொம்ப கவலையோட சீனையா சரோஜா 2 பேரும் சோறு சாப்பிட்டாங்க. இப்படி எப்பவும் போல சீனையா காய்கறியை விக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு பங்கஜம் சீதம்மாவை பார்க்க வந்தா. சீதா, சீதா, வீட்ல இருக்கியா? வாசப்படியிலேயே பங்கஜம் நின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சீதம்மா வெளியே வந்து, என்னங்க நீ வாசப்படியில நின்னு கூப்பிடுறீங்க, என்ன விஷயம்? ஏண்டி, ஏதாவது கேக்குறதுக்கு உன்னை தேடி வருவேனா? உன் சங்கதி எங்களுக்கு தெரியாது? ஐயோ, ஏன் சங்கதி உங்களுக்கு என்ன தெரியும்? என்னடி அப்படி கேக்குற? எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வீதி முழுக்க தெரியும். உன்னோட சிக்கனத்தை பத்தி எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊரு முழுக்க தெரியும். ஆனா நீ இத சிக்கனம்னு சொல்ற. ஊரு ஜனங்க எல்லாரும் உன்னை பார்த்து நீ இந்த ஊர்லயே இருக்கிற பெரிய பிஸ்னாரின்னு சொல்றாங்க. ஊருக்குள்ள யாரோ கல்யாணத்துக்கு நான் இங்க கத்திச்சான், அந்த மாதிரி கதை ஊரு ஜனங்களது. அவங்க வாயை அடைக்க முடியுமா? எப்படியும் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான்ல. இந்த ஊரு ஜனங்களுக்கு பேசுறதுக்கு அந்த கதை இல்லையா? என்ன பத்தி மட்டும்தான் பேசுறாங்களா? இங்க பாருடி, என்னோட புருஷன் பத்தி நீ மட்டும்தான் கேக்குற. அவன் ஒரு சன்னியாசி, என்ன பிடிக்காம விட்டுட்டு போயிட்டான். என் புருஷனோட சங்கதி உனக்கு எதுக்குமா? சரி சரி, நீ முதல்ல எதுக்கு வந்தேன்னு அந்த விஷயத்த சொல்லு. பக்கத்து வீதியில ஒரு சாமியார் வந்திருக்காரா. நம்ம கைரேகைய பார்த்து நம்மளோட அதிர்ஷ்டம் என்னன்னு சொல்லுவாராம். வெறும் 5 ரூபா வாங்கிக்கிட்டு நம்ம அதிர்ஷ்ட ரேகைய பார்த்து புட்டு புட்டு வைப்பாரா. 5 ரூபா வாங்கிட்டு அதிர்ஷ்டத்தை சொல்றவரு எதுக்காக இந்த மாதிரி தெருவா அலைஞ்சு ஜாதகத்தை சொல்லணும்? அவரு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் வந்தா அவரோட அதிர்ஷ்டத்தை அவரே பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல, நம்மளுக்கு எதுக்காக சொல்லணும்? இங்க பாருடி, ஜாதகம் சொல்றாராம், 5 ரூபா கொடுத்து நம்ம போய் பேசிட்டு வரலாமா? இங்க பாரு, நீ எனக்கு 2 ரூபா கொடுத்தா மொத்த ஜாதகத்தை நான் சொல்றேன். நம்மள பத்தி இந்த ஊரு முழுக்க தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஜாதகத்தை அவரு பார்த்த உடனே சொல்ல மாட்டாரா? இன்னும் என்ன பத்தி சொல்றியா? என் ஜாதகத்தை சொல்றவங்க இந்த உலகத்திலேயே பெரிய அதிசயமா இருக்கணும். உன்னோட சங்கதி தெரிஞ்சு கூட உங்ககிட்ட நான் வந்தேன் பாரு, என் செருப்பால என்ன நானே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஊரு ஜனங்க 4 பேரு அவங்களோட புருஷனை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அத பார்த்த சீதம்மா சரோஜா 2 பேரும் கவலைப்பட்டுக்கிட்டு வெளியே வந்தாங்க. ஐயோ, என் வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சு? உங்க புருஷன் சீனையா ரோட்ல வீதியில உக்காந்து காய்கறிய வித்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா வந்த மாட்டு வண்டி அவரு மேல ஏறிடுச்சு. அதனால அவரோட காலு உடைஞ்சு போச்சுமா. நடக்க முடியாம விழுந்திருந்த சீனையாவ நாங்க தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். ஐயோ கடவுளே, ஏன்பா எங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கற? அவரு 4 காசு சம்பாதிச்சா மட்டும்தானே இந்த குடும்பத்தை நடத்த முடியும். இப்ப நான் என்ன பண்றது? இப்படி அழுந்துகிட்டு கடவுளை திட்டிக்கிட்டு இருந்தா. வந்த ஊரு ஜனங்களும் சீனையாவை படுக்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அன்னையில இருந்து சீனையா காய்கறி வியாபாரத்துக்கு போகல. சீத்தம்மாவும் சீனையா கிட்டேயே உக்காந்துக்கிட்டு சீனையாவை பாத்துக்கிட்டு வீட்லயே இருந்தாங்க. சீத்தம்மாவும் எந்த வேலைக்கும் போவாததுனால வீட்டு செலவு 2 மடங்கு அதிகமாயி போச்சு. அத கவனிச்ச சீனையா சீத்தம்மாவை கூப்பிட்டு, சீதா, ஒரு தடவை இப்படி வா. என்னங்க? சீதா, நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. சீதா, நான் 2 வாரமா வேலைக்கு போல. வீட்டு செலவும் அதிகமாகுது, என்னோட வைத்திய செலவும் அதிகமாகுது. இந்த செலவெல்லாம் நீ எப்படி பாத்துக்கிட்டு இருக்க சீதா? எனக்கு உடம்பு சீக்கிரமா சரியாகணும்னு எனக்கு நல்ல சாப்பாடா கொடுத்துக்கிட்டு இருக்க. இந்த நடுவுல நீ பிஸ்னாரியாவே இருக்கவே மாட்டேங்கிற. ஏங்க, என் புருஷன் வேலைக்கு போவாம வீட்டுல இருக்கிறாருன்னு அவரு நான் கேவலமா நடத்த முடியுமா? நீங்க எல்லாரும் என்ன எப்பவுமே நான் ஒரு பிஸ்னாரி அப்படின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் வீட்டுக்காரங்க விஷயத்துல நான் அப்படி இருக்க மாட்டேன். நம்ம உடம்பு நல்லா இருக்கும்போது நம்ம நல்ல சாப்பாட சாப்பிடுறோமோ இல்லையோ, உடம்புக்கு முடியாத இருக்கும்போது நம்ம நல்ல சாப்பாட சாப்பிட்டு சீக்கிரமா எந்திரிச்சு நடக்கணும். நீங்க சீக்கிரமா குணமாயி நல்லபடியா எந்திரிச்சு நடக்கணும்னு உங்களுக்கு நான் நல்ல சாப்பாடா போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளத்தோன்னு நீங்க தான். நீங்க இல்லனா நானும் என் பொண்ணும் எவ்வளோ கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருப்போம் தெரியுமா? இந்த வீடு இன்னைக்கு இவ்வளோ நல்லா இருக்குன்னா அதுக்கு உங்க கஷ்டம்தாங்க காரணம். சீத்தம்மாவோட வார்த்தைக்கு சீனையா கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. நாள்ல பிஸ்னாரியா இருந்து எங்க கண்ணுல கண்ணீர் விட வச்ச சீத்தம்மாவா இன்னைக்கு இப்படி பேசுறான்னு யோசிச்சாரு. சரி சீதா, நம்ம வீட்டு செலவுக்கு நீ பணத்துக்கு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சீதா? அன்னைக்கு நான் சிக்கனமா சேர்த்து வைக்கும் போது எல்லாருமே என்ன பிசுனாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல,
இன்னைக்கு அந்த பிஸ்னரித்தனம் தான் உங்களை காப்பாத்திருக்கு. அன்னைக்கு நான் சிக்கனமா இருந்ததுனாலதான் இன்னைக்கு அந்த காசுல செலவு செய்யறேன். அன்னைக்கு வாய கட்டி வயித்த கட்டி சம்பாதிச்சு வச்ச காசு இன்னைக்கு நம்மள காப்பாத்துது. அன்னைக்கு நீங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து குடுக்கற காசை நான் சிக்கனமா கொஞ்சம் சேர்த்து வச்சதுனாலதான் அந்த காசு தான் இன்னைக்கு நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்மள காப்பாத்துது. இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது கூட நான் மத்தவங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்காம இருக்கேன்னா அதுக்கு என்னோட பிஸ்னரித்தனம் தான் காரணம். நீ சிக்கனம் அப்படிங்கிற பேர்ல எங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துற அப்படின்னு நாங்க யோசிச்சுமே தவிர, ஆனா நீ முன்ஜாகிரதையா பணத்தை எடுத்து வைக்கிறேன்னு நாங்க யோசிக்கல சீதா. உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டி, என்ன மன்னிச்சிடு. ராமையா சீத்தம்மா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பக்கத்து வீட்டு பங்கஜம் நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. உடனே அவங்க பேசும்போது நடுவுல வந்து, நீங்க பேசும்போது நடுவுல பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இருந்தாலும் நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்ல. தப்பு பண்ணியா? என்ன தப்பு? உன் விஷயத்துல இந்த ஊருக்குள்ள நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நீ ஒரு பிசுனாரி, உன் புருஷனையும் குழந்தையும் நீ நல்லா பாக்குறது இல்லைன்னு இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீ செஞ்ச அந்த சிக்கனம் தான் இன்னைக்கு உன் புருஷன் படுத்த படுக்கையா இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்க. சீத்தம்மா, என்ன மன்னிச்சிடு. 4 பேரு 4 விதமா பேசினாலும் 40 விதமா பேசினாலும் நான் செஞ்ச சிக்கனம் இன்னைக்கு என் குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நான் எப்பவுமே என் குடும்பத்தை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தான் இந்த வேலை செஞ்சேன். 4 பேரு 4 விதமா பேசுறாங்கன்னு நான் யோசிக்க போல. நான் என் குடும்பத்தை என்னோட பிஸ்னரித்தனத்தினாலதான் காப்பாத்திக்கிட்டே இவ்வளவு நாளா வந்திருக்கேன். இதம்மா, நீ ரொம்பவே தைரியமானவ. அதனாலதான் சம்பாதிக்கிற புருஷன் படுத்த படுக்கையா ஆனா கூட நீ தைரியமா இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்க. உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா லபோதிபோன்னு கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் நானே எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இவ்வளவு சிக்கனமா இருந்திருக்க மாட்டேன். என் பொண்டாட்டிக்கிட்ட வீட்டு பொறுப்பை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இப்படி நடத்திருக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். அதுக்குதான் எனக்கு இவ்வளோ நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. இப்படி என்னை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து என்ன வேப்பமரம் ஏற வைக்காதீங்க. நீங்க சீக்கிரமா குணமாயி வியாபாரம் செய்ய போனோம். நீங்க மறுபடியும் உங்களோட பிஸ்னாரி சீதாமாவை பார்க்க போறீங்க. அண்ணே, நீங்க சீக்கிரமா குணமாயி வரணும். நாங்க சீதாமாவோட பிஸ்னாரித்தனத்தை பார்த்து 2 வாரமாச்சு. அண்ணே, ஊருக்குள்ள சீதாமாவை பத்தி பேசுறதுக்கு பேச்சே இல்லாம நாங்க எல்லாரும் சும்மா உக்காந்துருக்கோம். நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு வரணும். ஆமா ஆமா, ஊரு பொம்பளைங்களுக்கு மத்த பொம்பளைங்களை பத்தி பேசலன்னா வயிறு நிறையாதே. இப்படி சீதம்மா பங்கஜம் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சீனையாவ சீதம்மா நல்லபடியா பாத்துக்கிட்டதுனால சீனையா சீக்கிரமா குணமடைஞ்சாரு. மறுபடியும் எப்பவும் போல சீனையா காய்கறி விற்க கிளம்பிட்டாரு. சீனையாவுக்கு உடம்புக்கு முடியாதப்போ சீதம்மா சேர்த்து வச்ச காசுல சிக்கனமா செலவு செஞ்சதுனால கையில இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு. அதனால சீதம்மா மறுபடியும் இன்னும் சிக்கனமா இருக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுல பொம்பளைங்க சிக்கனமா இருக்கிறத பார்த்து ஆம்பளைங்க பிஸ்னாரி அப்படின்னு சொல்லாம பொம்பளைங்களோட சிக்கனத்தனத்தை பார்த்து சந்தோஷப்படணும்.